ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் மனைவி எப்படி வருவாங்கன்னு தெரியும். ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் கணவர் எப்படி வருவான்னு தெரியும். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கல்யாணமாகிற கணவன் மனைவிக்குடைய அந்யோன்யம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கணும். அதுதான் தாம்பத்திய வாழ்க்கைக்கு சிறந்தது. அந்த தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா, ஆணுடைய ஜாதகத்தில் 3, 7, 11 பாவங்கள் கிடக்கூடாது. பெண்ணுடைய ஜாதகத்திலையும் 3, 7 பாவங்கள் கிடக்கூடாது. அதே சமயத்தில் 3ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி இவர்கள் யாருமே சனியுடைய நட்சத்திரத்திலேயோ, புதனுடைய நட்சத்திரத்திலேயோ, கேதுவுடைய நட்சத்திரத்திலோ இருக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். 3, 7, 11 அதிபதிகள் நல்லா இருக்காங்க. ஆனால் அவங்க வாங்கிய சாரம் இந்த சனி சாரம், புதன் சாரம், கேது சாரம்னா தாம்பத்தியத்தில் தடுமாற்றம் இருக்கும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் இப்படி இருந்துச்சுன்னா சூப்பர், சொல்லவே வேணாம். யாராவது ஒருத்தருக்கு இருந்தால் அவங்களுக்குள்ள தாம்பத்தியத்தில் தடம்பொருள் தடுமாற்றம் வரத்தான் செய்யும்.